அம்பேத்கருடைய வரலாற்று சிந்தனைகளை பற்றி பார்க்கலாம். அம்பேத்கருடைய சிந்தனை என்பது வரலாற்றில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதல்ல. அவருடைய சிந்தனை என்பதே வரலாற்றோடு தான் பிணைந்திருக்கிறது. ஒன்று உள்ளூர் வரலாறு அல்லது உலக வரலாறை இணைத்துதான் அவருடைய சிந்தனை இருக்கிறது. உள்ளூர் வரலாறு என்று இங்கு கூறுவது இந்தியாவில் உள்ள வரலாற்றை அவர் பேசுவது. உலக வரலாறு என்பது இந்தியா அல்லாத பிற நாடுகளில் நடந்த நிகழ்வுகளை அவர் பேசுகிறார். அவர் பேசுகின்ற எந்த கருப்பொருளை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று உள்ளூர் வரலாறு அல்லது உலக வரலாறு இருப்பதை காணலாம். கூட்டாட்சி தத்துவம் குறித்தும் வாக்குரிமை குறித்தும் தொழிலாளர்களுடைய நலன்கள் குறித்தும் அவர் பேசுகிற போது முதலில் அது தொடர்பான பிரச்சனை எங்கு ஆரம்பித்தது, கூட்டாட்சிக்கான தத்துவம் எங்கே ஆரம்பித்தது என்பதை அவர் பேசுவதற்கு அது முதலில் ஆரம்பிக்கப்பட்ட நாடுகளை இனம் காண்கிறார். கூட்டாட்சி பற்றி பேசுகிற போது அது ஐரோப்பாவில் தொடங்கியதை காண்கிறார். வாக்காளர் குறித்து அவர் பேசுகிறார். குறிப்பாக வாக்குரிமை வழங்குவது தொடர்பான விவாதம் நடந்தபோது அவர் உலக நாடுகளில், குறிப்பாக அயர்லாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அந்த உரிமை எவ்வாறு வழங்கப்பட்டது என்பதை, அதற்கான வரலாற்று பின்புலத்தை விவரிக்க முற்படுகிறார். இந்தியாவில் வாக்குரிமை என்பது சொத்து உள்ளவர்களுக்கு, அதுவும் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிற நபர்களுக்கே வாக்குரிமை என்ற ஒரு நிலை இருந்தது. அதை மாற்றி வயது வந்த அனைவருக்கும் சொத்து வரி செலுத்தாமல் சொத்து இல்லாதவர்கள் என பொருள் இல்லாதவர்களுக்கு வாக்குரிமையின் அவசியம் என்ன என்பதை அவர் விவரிக்கிறார். அதற்காக பிற நாடுகளில் எடுக்கப்பட்ட முயற்சிகளையும் அவர் விளக்குகிறார். அந்த அடிப்படையில் இந்திய வரலாற்றில் இந்திய வாக்காளர்களுக்கு சொத்து இன்றி வாக்குரிமை வழங்குவதை நியாயப்படுத்தி பேசுகிறார். வேதங்களுடைய வரலாற்றை வேதங்களிலிருந்தே அவர் தேடுகிறார். குறிப்பாக ரிக்வேதத்தில் இருந்து அதனுடைய வரலாற்றை தேடுகிறார். ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, இதுல அவர் வேதத்திற்கான வரலாற்றை தேடுகிற போது வேதத்திற்கு வரலாற்றுக்கு எதிரான அதற்கு முரணான செய்திகளே வரலாறாக இருப்பதை அவர் பார்க்கிறார். ரிக்வேதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்றார் அப்படின்னா, வேதங்கள் என்பது ஒரு புருஷ அப்படின்ற ஒரு கற்பனையான யாகத்தில் ரிக்வேதம் தோன்றியதாக அந்த வேதம் சொல்வதாக அவர் சொல்கிறார். இங்க அடிப்படை பிரச்சனை என்னவென்றால், வேதங்களும் புராணங்களும் வரலாறுமே ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட ஒரு ஐடியாஸ். அப்போ இந்த வரலாறு என்பது புராணத்திலிருந்து தோன்றியதாக கூறப்படுவதை அவர் ஏற்க மறுக்கிறார். இந்திய வரலாற்றை எழுதியப்பட்டதுல ஏன் அம்பேத்கருக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லைன்னா, இந்திய வரலாற்றை எழுதியதில் இது இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான, குறிப்பாக முஸ்லிம் படையெடுப்புகள் அலை அலையாக இங்கு படையெடுத்ததாகவும் இதனால் இங்கு சிக்கல்கள் வந்ததாகவே வரலாற்று ஆசிரியர்கள் கத்தையாக எழுதியுள்ளதாக அவர் பேசுகிறார். இது எந்த அளவுக்கு முக்கியமானதோ, இந்த வரலாறு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையதோ இதே அளவுக்கு முக்கியமானது பார்ப்பனியர்கள் பௌத்தர்கள் மீது எடுத்த படையெடுப்பு. ஆனா இந்த படையெடுப்புக்கு இந்த வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்ற ஒரு ஆழமான கருத்தை அங்கு பதிவு செய்கிறார். இந்தியாவுக்கு ஒரு பொதுவான பண்பாடு இருப்பதாக பொதுவாக கூறப்படுகிறது, அப்படி நம்பவும் படுகிறது. அம்பேத்கர் இந்த கூற்றில் முரண்படுகிறார். ஏனென்றால் இந்திய வரலாறு என்பது ஒரு இந்தியாவாக இல்லை, அது பௌத்த இந்தியாவாக இருக்கிறது, அப்புறம் பார்ப்பன இந்தியாவாக இருக்கிறது. சோ இப்படி வேறுபட்ட இந்தியா இருந்ததுனால இந்த பண்பாடு என்பது பொதுவானதாக இல்லை. எந்தெந்த மதங்கள் இருந்தனவோ அவற்றுக்கான பண்பாடு தான் இந்திய பண்பாடை தவிர இந்தியாவுக்குன்னு ஒரு பொதுவான ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒற்றை பண்பாடு இல்லை என்பதை அம்பேத்கர் அழுத்தமாக வலியுறுத்தி பேசுகிறார். அதுலயுமே அவர் திரும்ப அதுல பேசுறது இது பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான இடையிலான போராட்டம் என்பதை, அதற்குரிய பண்பாடு என்பதை அவர் வலியுறுத்தி பேசுகிறார்.